ஹை குட்டீஸ், நான் தான் உங்கள் நக்ஷத்ரா. இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதை இளவரசனும் பூதத்தின் பொக்கிஷமும். ராஜா நீலகேசரியோட முன்னோர்கள் தான் அந்த பறந்து விரிஞ்ச சாம்ராஜ்யத்தை பல தலைமுறைகளாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க பேரரசர்கள். நிறைய சின்ன நாடுக அவங்களுக்கு கீழே சிற்றரசர்களாக இருந்து இவங்களுக்கு வரி கட்டிட்டு இருந்தாங்க. ராஜாவுக்கு ஒரே மகன், இளவரசன் விக்ரமகேசரி. இளவரசனை ரொம்ப பெரிய புத்திசாலியாக ஆக்க நினச்ச ராஜா நிறைய குருக்களை வச்சு பாடம் சொல்லி கொடுத்தாரு. முழு நேரத்தையும் படிக்கிறதுலே செலவு செஞ்ச இளவரசனுக்கு உலக அனுபவமே இல்லாமல் போச்சு. நாட்டு நடப்பு எதுவுமே தெரியாத இளவரசன் ரொம்ப வெகுளியாக இருந்தான். எவ்வளவு படித்தும் எல்லாத்துலேயும் முட்டாள்தனமாகவே நடந்துக்கிட்டான். அது ராஜாவுக்கு ரொம்ப கோவத்தை கொடுத்துச்சு. எப்போவுமே அவனை முட்டாள்னு திட்டுவார், எல்லார் முன்னாடியும் திட்டுவார். நாளாக அவனை எல்லாரும் முட்டாள் இளவரசன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்டில் மலை மேலே இருக்கிற கோயில் ரொம்ப விசேஷமானது. அந்த கோயில் திருவிழாக்கு எல்லா சிற்றரசர்களும் பக்கத்து நாட்டு அரசர்களும் வருவாங்க. அந்த வருட திருவிழாவுக்கும் அப்படித்தான் எல்லாரும் வந்திருந்தாங்க. பல வருஷங்களாக இவங்களை தோற்கடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த பக்கத்து நாட்டு ராஜா மதிவேந்தனும் வந்திருந்தார். அவர் முட்டாள் இளவரசனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தார். அவனை வச்சு தான் எப்படியாச்சும் நாம் ஜெயிக்கணும்னு திட்டம் போட்டு இளவரசனை ஃப்ரெண்டாக பழகி ரொம்ப க்ளோஸ் ஆக்கிக்கிட்டாரு மதிவேந்தன். வெகுளியான இளவரசனுக்கு மதிவேந்தனோட சூழ்ச்சி தெரியலை. திருவிழா முடிகிற அன்னைக்கு இளவரசன்கிட்ட, உன்னோட கிரீடம் ரொம்ப அழகாக இருக்குது, நான் ஒரு தடவை வச்சு பார்க்குறேன்னு மதியழகன் கேட்டார். இளவரசனும் கொடுக்க ராஜா மதியழகனும் அதை வாங்கின உடனே தயாராக இருந்த அவரோட வீரர்களோட குதிரையில் ஏறி போயிட்டாரு. என்ன நடக்குதுன்னு இளவரசனுக்கு புரியல. மெதுவாக போய் பதட்டமே இல்லாமல் ராஜா கிட்ட நடந்ததை சொன்ன இளவரசனை ராஜா எல்லார் முன்னாடியும் அடிக்கவே போயிட்டாரு. மந்திரி தான் ஓடி போய் தடுத்தாரு. விழா முடிகிற வரைக்கும் அமைதியாக இருக்க சொன்னார். அப்புறமா ராஜா கிட்ட போய் மந்திரி பேசினார். இளவரசனுக்கு உலக அனுபவமே இல்லை ராஜா, அதனால தான் அவருக்கு சூதுவாது தெரியாமல் ஏமாந்துட்டாரு. அவரை வெளியிடங்களுக்கு அனுப்புனா அவருக்கு உலக அனுபவம் கிடைச்சி திறமைகள் வெளிப்படும்னு சொன்னார். ராஜா நீலகேசரி இளவரசன் விக்ரமனை கூப்பிட்டாரு. ரொம்ப கோவமாக திட்டினாரு. முட்டாளே, இனி என் முகத்திலே முழிக்காத. எப்போ உன் கிரீடத்தை தொலைச்சியோ அதோட இளவரசன்ற பதவியை நீ இழந்துட்ட. இனி இங்கே இருக்கிற தகுதியும் உனக்கு இல்லை. எங்கேயாச்சும் போ, முடிஞ்சா உன் கிரீடத்தை கொண்டு வா, இல்லைன்னா வரவே வராதன்னு சொல்லிட்டு கோவமாக போயிட்டாரு. பக்கத்தில் இருக்கிற மந்திரி இளவரசனை சமாதானப்படுத்தி ஒரு லெட்டர், ஒரு குதிரை, வாள், வில், அம்பு, 2 பை நிறைய பொற்காசுகள் இத்தனையும் கொடுத்து, பக்கத்து கிராமத்தில் இருக்கிற என் நண்பன் கிட்ட போ. அவன் ஒரு விறகு வெட்டி. 1 வருஷம் அவன்கிட்ட இருந்து சாதாரண மக்களோட வாழ்க்கையை பழகிக்கோ. அப்புறமா உன் திறமையால் கிரீடத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வா விக்ரமா, உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு அனுப்பி வச்சாரு. விக்ரமனும் அந்த விறகு வெட்டி கூட 1 வருஷம் தங்கி வேலை பார்த்து சாதாரண ஆளாக வாழ்ந்தான். அதில் அவனுக்கு நல்ல அனுபவம் கிடைச்சிச்சு. தனியாக எதையும் சமாளிக்கிற தைரியம் வந்துச்சுன்னு அவனுக்கே தெரிஞ்சது. ஒரு நாள் குதிரையில் ஏறி வாளும் வில்லும் எடுத்துக்கிட்டு கிரீடத்தை தேடி கிளம்பினான் விக்ரமன். பல நாடுகள், மலை, காடுன்னு எல்லாத்தையும் கடந்து போனான். போகிற வழியில் ஒரு பெரிய காட்டை தாண்ட வேண்டியிருந்தது. அந்த காட்டில் நிறைய பூதங்கள் வாழ்ந்துச்சு. ஆனால் அந்த பூதங்கள் நிறைய அதிசயமான பொருட்களையும் வச்சிருந்தது. அதை தெரிஞ்சுதான் விக்ரமன் இந்த காட்டுக்குள்ளேயே வந்தான். காட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்து பூதங்களோட நடவடிக்கைகளை கவனிச்சான். எத்தனை பூதம் இருக்குது, எந்த நேரத்துக்கு தூங்குது, எப்போ என்ன சாப்பிடுது, எந்த பூதத்துக்கிட்ட என்ன மாதிரி பொக்கிஷம் இருக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். 1 வாரத்தில் அவனுக்கு தேவைப்படுற பொருட்கள் எந்த பூதத்துக்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். அது எப்போ தனியாக இருக்குன்னு கவனிச்சான். அந்த பூதம் நல்லா சாப்பிட்டா 2 நாளைக்கு தூங்கும். தூங்கி எழுந்ததும் அதுக்கு ஒழுங்காக கண்ணு தெரியாது. அப்போ அதுதான் அதுக்கிட்ட இருக்கிற பொருட்களை எடுக்கிறதுக்கு சரியான நேரம்னு ஒரு பிளான் போட்டான் விக்ரமன். முதல்ல பூதத்தை நல்லா சாப்பிட வைக்கிறதுக்காக நிறைய மிருகங்களை வேட்டையாடினான். அதை கொண்டு வந்து பூதத்தோட குகை பக்கத்தில் போட்டான். பூதமும் வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிருச்சு. அதிகாலை நேரமாக குகைக்குள்ளே போய் பொக்கிஷங்களுக்குள்ள அவனுக்கு தேவையான 3 பொருட்களை மட்டும் எடுத்துட்டு காட்டில் இருந்து கிளம்பி கிரீடத்தை எடுக்க போனான். விக்ரமன் எடுத்த 3 பொருட்கள் என்ன தெரியுமா? 1, ஒரு பாடும் பறவை. அது பாடுறத கேட்குறவங்க உடனே தூங்கிடுவாங்க. 2வது ஒரு மந்திர வண்டு. அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான செவராக இருந்தாலும் ஓட்டை போட்டு உள்ளே போயிடும், ஏன் பாறையையே உடைச்சிடும்.
மூணாவது ஒரு மேஜிக் பட்டர்ஃப்ளை. அது எவ்வளோ வெயிட்டான பொருளாக இருந்தாலும் தன்னோட வாயிலேயே கவ்விக்கிட்டு அது பறக்கும். இதையெல்லாம் எடுத்துக்கிட்ட விக்ரமன் எதிரி நாட்டுக்குள்ள சாதாரண விறகு வெட்டி மாதிரி வேஷம் போட்டுட்டு போனான். அரண்மனை கோட்டை கிட்ட போனதும் குயிலை போய் காவலாளிகள் கிட்ட பாட சொன்னான். அது பாடினதும் காவலாளிகள் தூங்கிட்டாங்க. உள்ளே போன விக்ரமன் அரண்மனைக்கு வெளியே இருந்து கிரீடம் இருந்த பொக்கிஷ அறை சுவரில் கிரீடம் வெளியே வர்ற அளவுக்கு வண்டை வச்சு ஒரு ஓட்டை போட்டான். அதுக்குள்ள மேஜிக் பட்டர்ஃப்ளையை அனுப்பி கிரீடத்தை எடுத்துகிட்டு வர சொன்னான். பட்டர்ஃப்ளையும் வண்டு போட்ட ஓட்டை வழியாக உள்ளே போய் இளவரசனோட கிரீடத்தை எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. சந்தோஷமாக அதை வாங்கி பைக்குள்ளே போட்டுட்டு தன்னோட நாட்டுக்கு கிளம்புனான் விக்ரமன். விக்ரமன் தன்னோட நாட்டுக்கு போய் ராஜா நீலகேசரி கிட்ட நடந்ததை சொல்லி கிரீடத்தை கொடுத்தான். ராஜா வியந்து போயிட்டாரு. நம்ம மகனா இது இவ்வளோ திறமைசாலியாக மாறிட்டானேன்னு ஆனந்த கண்ணீர் விட்டாரு. ஒரு பெரிய விழா ஏற்பாடு பண்ணி அதில் எல்லா மக்கள் முன்னாடியும் இவனோட சாகசத்தை கதையாக சொன்னார். என்னோட மகன் ஒரு அறிவாளி, சிறந்த வீரன், அவன்தான் உங்களுக்கு சிறந்த இளவரசன் ஆவான்னு சொல்லி கிரீடத்தை வச்சு விட்டாரு. பிற்காலத்தில் ரொம்ப நல்ல ராஜாவாகவும் விக்ரமன் இருந்தான். படித்தா மட்டும் போதாதுன்னு இப்போ தெரியுதா? நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் படிச்சுக்கோங்க, உலக அனுபவங்களையும் கற்றுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.